எப்போவுமே மேல் ஷோவனிசம் இல்லை மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால ஸோ ஜோ இதை பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். கதை பேசும்போது படம் பார்க்கும்போது நிச்சயமாக யாருக்கும் தெரியாது ஜோதிகா இதில் நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது. பிகாஸ் இதுதான் இன்றைக்குள்ள நடிப்பு தான் ஜோதிகா பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக். வென் ஜோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த உடனே நாங்கள்லாம் மானிட்டர் லைவாக பார்த்துருக்கும்போது ரொம்ப எனக்கு அப்படியே ஐ வாஸ் ரியலி amazed by that acting. ஃபேன் ஆர் ஜென்ஸோட ஃபேன் எல்லாமே ஏன்னா ஷீஸ் அட் பிக் ஸ்டார். சூர்யா ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்டாட்டி தான். எல்லாமே பெரிய ஆரா அவருக்கு பின்னாடி இருக்காங்க. பட் இப்போ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்காங்க. பணம் நிறைய வருது. அவருக்கு என்ன இஸ் வெரி ஹாப்பி. வணக்கம். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் ரஹ்மான் பேசுகிறேன். நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது ஜஸ்ட்டு 2-3 வாரம் முன்னாடி தான் இவங்க அந்த கேரக்டர் ஹஸ்பண்ட் கேரக்டர் இந்த படத்தில் ஹீரோவும் கூட சொல்லலாம் யாருன்னு போடுறதுக்கு கொஞ்சம் காஸ்டிங்லாம் இருந்துச்சு. பட் சூர்யா சிங்கம் 2லேருந்து நானும் அவர் நம்ம நட்பு ரொம்ப ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வளர்ந்துட்டோம். அண்ட் அதே போல தான் இந்த ரோஷன் ஆண்ட்ரூஸ் இந்த படத்தோட 36 வயதினரோட டைரக்டர். அவர் கூட நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், மும்பை போலீஸ் மலையாளத்தில். அவரோட திறமையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னோட லிஸ்ட்டில் ரோஷன் ஆண்ட்ரூஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிரெக்டர்ஸ் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் திறமை இருக்குது. அண்ட் ஆக்சுவலி ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் தான் இவங்க கேட்டாங்க. அண்ட் அந்த கேரக்டர் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. நான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. பட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பாராட்டினதுலலாம். நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஹஸ்பண்ட் ஆகிட்டீங்க அப்படிலாம் கேள்விகள் இருந்துச்சு. பட் படம் விட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க நினச்சாங்க ரஹ்மான் தவிர வேறு இந்த கேரக்டர் யாரும் பண்ணியிருந்தா சரி இருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி கமெண்ட்ஸ். பட் ஐ ஆஸ் அன் ஆக்டர் ஒன்லி தாட், நான் அந்த ஆக்டர் லெவலில் தான் நான் அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். பட் அதுக்கு மேலே லைஃப்பில் கிடைக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சில லக்கு. ஏன்னா நான் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்க காலத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜோதிகா கூட எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் ஜோதிகா பிஸி ஆகிறதுக்குள்ளே அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் தான். பிகாஸ் எனக்கு ஜோதிகா கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அண்ட் ஸோ இதெல்லாம் நிறைய திங்ஸ் கேம் டுகெதர். அண்ட் தட்ஸ் ஹவ் 36 வயதினிலே இஸ் கம் அலைவ். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்ளோ நேரம் வந்தது? அதான் எனக்கும் புரியல. வெல், ஜோ பற்றி சொல்லணும்னா இந்த கேரக்டர் முதல்ல ஜோ பண்ணுறதா இருக்கும்போது கூட ஓகே அழகாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே சின்ன சந்தேகம் இருந்துச்சு. பிகாஸ் அங்கே மஞ்சு வாரியர் பற்றி எல்லாருக்கும் தெரியும், நல்ல திறமையான ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது ஜோனால் பண்ண முடியுமா? பிகாஸ் நார்மலி தமிழ் சினிமாவில் இந்த ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மாதிரி கேரக்டர்ஸ் அதிகமாக ஹீரோயின்ஸ் பண்ணது கிடையாது. இங்கே எப்போவுமே மேல் ஷோவனிசம் இல்லை மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால ஸோ ஜோ இதை பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா நான் பார்த்த ஜோதிகா நல்ல கிளாமரஸ் படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டிங் திறமையில இருக்குது. பட் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான கேரக்டர். ஆக்சுவலி அது நம்ம விஷுவலாக பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் தெரியவே தெரியாது. அது பிகாஸ் அதோட சட்டிலிட்டி, அந்த ஒரு மிடில் கிளாஸ் உமன் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சாதாரண வளர்ந்த ஒரு பொண்ணை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி அங்கேருந்து ஒரு பிரச்சனைகள், அங்கேருந்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி இருந்தால் கூட சூப்பர்மேன் மாதிரி இல்லை ஏதோ ஒன்று மாஸ்கை போட்டு டக்குன்னு வேறு ரூபத்தை கொண்டு வரதெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுல தான் இந்த கேரக்டர் இருக்குது. கதை பேசும்போது படம் பார்க்கும்போது நிச்சயமாக யாருக்கும் தெரியாது ஜோதிகா இதில் நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது. பிகாஸ் இதுதான் இன்றைக்குள்ள நடிப்பு தான் ஜோதிகா பண்ணியிருக்கோம். ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக்.
புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாழ. நான் இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஜோதி கூட நடிக்கும்போது அது டெல்லியில் வச்சு நம்ம கிளைமேக்ஸ் எடுக்கும்போது அந்த ஷூட்டிங் பண்ண பிரசிடென்ட் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற சீனில் அதில் வந்து ஒரு சட்டிலிட்டி எக்ஸ்ப்ரெஷன் ரோஷன் ஆண்ட்ரூஸ் அந்த டைரக்டர் கேட்டாங்க, இந்த எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே செகண்ட் டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் நான் வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதோட ஒரு லிமிட்ஸ் தெரியும். ஆக்டிங் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேவைப்படும்னு இந்த லாங்குவேஜஸ் ஃப்ரீக்வன்சினால். ஸோ வென் ஜோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த உடனே நாங்கள்லாம் மானிட்டர் லைவாக பார்த்துருக்கும்போது ரொம்ப எனக்கு அப்படியே ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட் பை தட் ஆக்டிங். ஸோ ஜோ வந்து இந்த 8 வருஷம் ராஸ்டிக்காக இருந்து வீட்டில் உட்காந்துட்டான், ஒன்றும் இல்லை அப்படி இப்படி. அதுக்கப்புறம் தான் அந்த சீன் வந்து பண்ணும்போது ஷி வாஸ் வெரி கூல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோ பிறந்ததே ஒரு நடிகராகவே பிறந்திருக்காங்க. அண்ட் தட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஒர்க்கிங் வித் ஜோதிகா. மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து ஜோதிகா இஸ் அ கிரேட் லேடிஸ் ஃபேன் ஆர் ஜென்ஸோட ஃபேன் எல்லாமே. ஏன்னா ஷீஸ் அட் பிக் ஸ்டார், சூரியோ ஒரு சூப்பர் ஸ்டாரோட பொண்டாட்டி தான், எல்லாமே பெரிய ஆரா அவருக்கு பின்னாடி இருக்காங்க. பட் ஜோ வந்து உண்மை சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளான சாதாரணமான பொண்ணு தான். ஷீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். பிகாஸ் இந்த 36 வயதுனிலே அவங்க படம் தான், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான், அவங்கள வச்சு தான் இந்த படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த அந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி அப்படியே உட்காந்து ஒரு சைடில் உட்காந்து நாங்கள்லாம் பண்ணுறது அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தவிர எந்த டைமுக்கு லேட் வராங்களோ இல்லை இன்னும் ஷூட்டிங் கரெக்ட் டைமில் வரலையா இல்லை இரிட்டேஷன் அதெல்லாம் காட்டவே இல்லை. வெரி அதாவது ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எப்படி நமக்கு விருந்து கிடைக்கிறதோ, ஹாஸ்பிட்டாலிட்டி தருதோ அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு அந்த 36 வயதிலே ஷூட்டிங் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருந்துச்சு. நடக்கிற வயசுல கூட பொறுப்பாளடா எப்படி? எனக்கு 36 வயசு ஆகுது, ஆனா அது ஒண்ணு ஏன் குத்தம் இல்ல. 35+னா எங்களுக்கு ஆன்டி தாமா. யாருன்னு கேட்டா அவர் ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது ஆக்சுவலி நார்மலி இப்போ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்காங்க, பணம் நிறைய வருது. அவருக்கு என்ன, இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அதான் வேணுமே, நம்ம வந்து பணத்தை விட நல்ல ஒரு படத்தை கொடுக்க முடியுங்கிறது அந்த 2D கம்பெனி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. பிகாஸ் 2Dயில் வந்து அது சூர்யாவோட கம்பெனி, சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணுற பேனர் தான் அது. அண்ட் அதை வந்து அவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அது எனக்கு ரொம்ப நான் பாராட்ட வேண்டிய விஷயம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு படம் போட்டு அது பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும்னு அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க பேனரில் அர்த்தமுள்ள ஒரு சினிமா, சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு சினிமா கொண்டு வரணும். அது ஓடினாலும் ஓடாட்டி கூட அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் நல்ல சினிமா பார்க்கணுன்னு விரும்புகிற ப்ரொடியூசர் இஸ் சூர்யா. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமாம், படம் பார்த்தேன். ஃபஸ்ட் டே, செகண்ட் ஷோ பார்த்தேன், அண்ட் ஈவினிங் ஷோ ஃபேமிலியோடு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் டப்பிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் ஃபேமிலியோட முழுசாக என்டர்டெய்னிங் அந்த மியூசிக்கோட எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அண்ட் என் குழந்தைகள் வந்து மூத்த பொண்ணு வந்து எப்போவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நல்லா பண்ணியிருந்தான்னு சொல்லுவாங்க, தப்பாக பண்ணியிருந்தால் அது தப்புன்னு சொல்லுவாங்க, படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யதார்த்தமாக கொடுக்குற ரிப்போர்ட் என்னோடய எல்டர் டாட்டர். அண்ட் அவர் சொன்னாங்க, அப்பா நீங்கள் கரியரில் ஐ திங்க் அப் டு டேட் யூ ஹவ் டன் த ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங் இந்த படத்தில். ஸோ அது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. பிகாஸ் நார்மலி மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸோட கிரிட்டிசிசம் என்னென்னா படம் நல்லா இருக்குது, கதை நல்லா அவ்வளோதான் சொல்லுவோம். தவிர ஒரு நடிகரோட நடிப்பை பற்றி யாரும் அவ்வளோ பேசுகிறது இல்லை. பட் இப்போது ஆடியன்ஸ் மாறிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி தியேட்டரில் போகும்போது கூட ஆடியன்ஸு கூட என்ன தான் இந்த இரிட்டேட்டிங் ரோலோ அந்த மாதிரி வில்லனிசமோ இல்லை நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டி எது பண்ணால் கூட ஒரு ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தால் அதோட ரிசல்ட் ஆடியன்ஸ் மக்கள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நான் அது லைவாக பார்த்தேன். பிகாஸ் நான் பண்ண 36 வயதுனில் ஒரு சீன் இருந்துச்சு. அப்போ நான் ஆடியன்ஸுக்கு தெரியாது நான் அந்த தியேட்டருக்குள்ளே இருக்குன்னு.
ஒரு சீனில் வந்து தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதில் நிறைய டயலாக்ஸ் எல்லாம் பேச வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணும்போது கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு கிளாப் பண்ணாங்கிறது சந்தேகமாக இருந்துச்சு. படம் விட்டு வெளியே இருக்கும்போது அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அண்ட் எல்லோரும் வந்து கை கொடுத்தாங்க. எனக்கு சொன்னாங்க, அந்த சீனை பற்றி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க ஒரு ஆக்டருக்கு வந்து அதுதான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய அவார்டு. ஏன்னா நம்ம வந்து அது ஒரு மேடையில் போய் ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குறதோ இல்லை ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குறதை விட டைரெக்டாக ஆடியன்ஸுகள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க ஒரு ஆக்டருக்கு. இது யாரு? என்னோட வைஃப். எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். டெஃபினெட்லி ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிறது வந்து நல்ல சினிமா தான். ஏன்னா பிகாஸ் அதுதான் த பேஸ் எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அந்த படம் பண்ணதுக்கு. ஸோ அது நான் வந்து என்னால் ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. அந்த படம் வந்து கேரளாவில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. மஞ்சு வாரியர் குஞ்சாக்க பாபன் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். அதே டைரக்டர் தான் ரோஷன் ஆண்ட்ரூஸ் இந்த 36 வயது நிலையில பண்ணாங்க. மட்டும் இல்லை, பட் சில பேர் பார்த்தவங்கெல்லாம் வந்து மலையாளத்தில் கேரளாவில் பார்த்தவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு 36 வயதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிடிச்சிருக்கு. மேபி வந்து ஹவுல்டையோட சிலவோட அதோட கொஞ்சம் கிறிஸ்பாக இந்த படம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரோஷன் ஆண்ட்ரூஸை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழில் ஃபஸ்ட்டு படம் தான். அண்ட் நான் அவரை வெல்கம் பண்ணுறேன் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி. அவர் வரணும். அவர் போன்ற நிறைய டைரக்டர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் பார்த்துட்டு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன். அஃப்கோர்ஸ் என் கேரக்டர் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் படத்தில். ஸோ என்னை பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் நிறைய மேல்ஸ்க்கு இந்த படத்தை பிடிச்சிருக்கு, ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு அதுதான் கவலையாக இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் வந்து ஃபீமேல் ஓரியன்டட் சினிமாக்கள் ஓடுமா ஓடாதாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யோசிச்சா. பிகாஸ் நார்மலாக மக்கள் பார்க்குற படம் வந்து கமர்ஷியலாக 4 பாட்டு 4 டான்ஸு கிளாமர் அது இது ஆம்பளைங்க ஹீரோ அப்படி தான் பார்த்து பழகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சொல்லி இந்த படம்லாம் தியேட்டரில் வந்து பார்ப்பாங்களாங்கிறதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன்றைக்கி நிறைய மேல், அதாவது ஆம்பளைங்க படம் அவங்களுக்கு தான் படம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு பொம்பளைங்க விட. பொம்பளைங்க ஆஃப்கோர்ஸ் அது ஒரு லேடிஸ்னால அவங்க அந்த இதில் எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. பட் ஜென்ஸுக்கு கூட இந்த படம் தப்பாக தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா வீட்டிலும் புருஷன் என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் படத்துக்காக கொஞ்சம் பெப்பு கொடுத்துருக்கோம் தவிர எவ்ரி மேல் ஹேஸ் லவ் த ஃபிலிம். எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். கண்ணை மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும், அது இல்ல. எனக்கு வந்து நான் நிறைய வேஷங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோவா, வில்லனா, இந்த மாதிரி கேரக்டர்ஸாக நிறைய பண்ணியிருக்கோம். ஃபேமிலி மேனாக, பிஸ்னஸ் மேனாக அப்படிலாம். பட் எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹீரோ ஆஃபர்ஸு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் பண்ணணுன்ற ஆசையாக தான் இருக்குது. இப்போ என்னோடய கேரியரில் நான் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வாட் ஐ எம் டூயிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தால், ரஹ்மான்ங்கிற ஒரு நடிகர் படம் பண்ணுறதா இருந்தால் எனக்கும் மக்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் என்னென்னா என்னோடய படங்கள் நல்லா இருக்கணுங்கிறது அந்த ஒரு நம்பிக்கை முதல்ல தான் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற படங்கள் அதில் சின்ன கேரக்டர் இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டர் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அந்த கதை இருக்கும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். படம் ஓடுறதை பற்றியோ இல்லை அது ஃப்ளாப் ஆகிறத பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. நல்லா சினிமா இருக்கணும், அட் தி எண்ட் ஆஃப் த திங். அது சில ஓடுறது ஹிட் ஆகுறது இல்லை ஃப்ளாப் ஆகிறதெல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஸோ வி கேனாட் சே எனிதிங் அபவுட் இட். ஒரு சின்ன விஷயத்தில் வருத்தம் இருக்குது. பிகாஸ் என் சின்ன பொண்ணு, 2வது பொண்ணு வந்து அவள் பிறந்த பிறகு நான் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவள் கேட்குறாங்க, அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு காலத்தில் ஹீரோ, நான் இன்னும் பார்க்கவே இல்லையா உங்கள் படம் ஹீரோவாகவேன்ட்டு. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி அவக்காக நான் இன்னும் ஹீரோ வேஷங்கள் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். எனிவேஸ்
இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்த இந்த இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.